மயிலாடுதுறையில் பெற்றோர் எதிர்ப்பை மீறி பதிவு திருமணம் செய்து கொண்ட இளம்பெண்ணின் கணவரை அந்த பெண்ணின் உறவினர்கள் நேற்று இரவு ஓட வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அதில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி இளைஞரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், விவரங்கள் என்ன? பதிவு செய்யும். வணக்கம். மயிலாடுதுறை அருகே அதியாமங்கலம் கிராமத்துல காதல் பிரச்சனையில காதலன் கொலை செய்யப்பட்ட விவகாரத்துல குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி உறவினர்கள், பெற்றோர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், காதலி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைக்கு மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதியாமங்கலம் கிராமம் பெரிய தெருவை சேர்ந்தவர் குமார். இவருக்கு வைரமுத்து என்ற மகனும் 2 மகள்கள் உள்ளனர். 2 வீலர் மெக்கானிக்காக வேலை பார்க்கும் வைரமுத்து அதே பகுதியில் உள்ள குமார் என்பவரின் மகள், அதாவது கல்லூரி படிப்பை முடித்து மாலினி என்ற பெண்ணை காதலித்து 10 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். மாலினி சென்னையில் தனியார் ஷாப்பிங் மால்ல வேலையை பார்த்து வருகிறார். இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். மாலினியோட தாயார் மற்றும் வேறு சமூகத்தை சேர்ந்தவர். காதலிக்கு பெண் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில அடிக்கடி இரு குடும்பத்தினருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாலினியோட தாயார் விஜயா வைரமுத்து வேலை பார்க்கும் 2 வீலர் மெக்கானிக் ஷாப்பிற்கு சென்று பிரச்சனையில் ஈடுபட்டு அங்கு மிரட்டல் விடுத்துள்ளார். உண்மை அப்பவே கட்டியிருக்க வேண்டும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். தொடர்ந்து மாலினியின் குடும்பத்தார் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மாலினி வைரமுத்து திருமணம் செய்து கொள்வேன் என்று இறுதியாக தெரிவித்துள்ளார். இதனால் மாலினியோட குடும்பத்தார் தங்களுக்கும் தங்கள் மகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துவிட்டு சென்றுவிட்டனர். இதனைத் தொடர்ந்து மாலினி வைரமுத்துவோட வீட்டிற்கு சென்றுள்ளார். வைரமுத்துவிற்கும் மாலினிக்கும் கல்வி திருமணம் செய்து வைப்பதாக உறவினர்கள் பேசி மாலினி சான்றிதழ்களை சென்னையில் வைத்து விட்டதால் அந்த சான்றிதழ்களை எடுத்து வருவதற்காக சென்னை சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று இருசக்கர வாகனத்தில் இரவு வீட்டிற்கு வந்த வைரமுத்துவை வழிநடத்தி மர்ம நபர்கள் ஓட விரட்டி சராமரியாக வெட்டியுள்ளனர். வைரமுத்து பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக மாலினியின் சகோதரர்கள் குணால், சித்தப்பா, பாஸ்கர் மற்றும் சுபாஷ், கவியரசன், அன்புநிதி உள்ளிட்டவர்கள் மீது இறந்த வைரமுத்துவின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செஞ்சு சுபாஷ், கவியரசன் ஆகிய இருவரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். ராஜ்குமார், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.